வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மே 2025 எத்தகைய ஒரு மாதமாக நமக்கு அமைய போகிறது, கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, அது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா அதிக பயிற்சிகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் நிறைந்த வீடியோஸ் உங்களை அடையும். அது மூலமாக நீங்க பலன் அணிவிக்கலாம். சரிங்க, இப்போ பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு மே 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல ஆண்டு கிரகம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஆண்டு கிரகம்னா என்ன? ஒரு ஆண்டு கழித்து தான் ஒரு கிரகம் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஒரு ஆண்டு முழுக்க நல்ல ஒரு ஆதிக்கத்தை, அந்த ஒரு தாக்கத்தை அந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஆண்டு கிரக பயிற்சின்னு சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா சனிபிதான் மிகவும் உகந்த, மிகவும் பலம் நிறைந்த ஒரு கிரகமாக கர்மகாரகனாக சனி வருகிறார். அது மார்ச் 29ஆம் தேதியே பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் இடத்துக்கு வந்துவிட்டது. மிதுன ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி, ராசி அதிபதிக்கு மிகவும் நண்பரான சனி. ராசி அதிபதி யாரு? புதன். புதனுக்கு நண்பர் யாரு? சனி. சனி யாரு? ராஜயோகாதிபதியாக மிதுனத்துக்கு வருகிறார். அவர் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற த பெஸ்ட் பொசிஷன் என்று சொல்லப்படுகிற தொழில் வேலை அமைப்பை, வாழ்க்கையில நம்மளுடைய ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாசமாவே நீங்க ஏப்ரல் மாசம் பார்த்திருப்பீங்க. தொழில் விஷயமா, வேலை விஷயமா நிறைய நெருக்கடிகள், நிறைய சேஞ்சஸ், நிறைய விஷயங்கள் கொடுக்க அமைச்சு உங்களை எந்த வழியில கொண்டு போனா நீங்க டெவலப் ஆவீங்களோ அந்த வழிக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிற ஆரம்பித்து விட்டார். அவருடைய ட்ரீட்மெண்ட் கடந்த மார்ச் 29 இருந்து ஆரம்பிச்சிருச்சுங்கிறது நல்ல எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒத்துப்பீங்க. இப்ப மே 1ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்லாவே பாத்தீங்கன்னா குரு பேச்சு, ராகு பேச்சு எல்லாமே மே மாதம் நடக்குது. குறிப்பா மே 15ஆம் தேதி குரு பாத்தீங்கன்னா இதுவரை விரயத்தையும், வீண் செலவுகளையும், தூர பிரயாணங்களையும், மாணவர்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாத விஷயங்களும், சீனியர் சிட்டிசன் முதியோர்களுக்கு செலவுகளையும், மருத்துவ பிரச்சனைகளும் கொடுத்து கொண்டிருந்த குரு ராசிக்குள்ளேயே போய் எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்துறார். முதல் டெவலப்மெண்ட் கொடுக்கிறாரா இல்லையோ, முதல் பிரச்சனையை குறைக்கிறார், விரயத்தை குறைக்கிறார், வீண் அலைச்சலை குறைக்கிறார், கிளாரிட்டி இல்லாத செயல்களை குறைக்கிறார். எப்படி வராருன்னா விரயத்தில் இருக்கக்கூடிய குரு மே 15 ராசிக்குள்ள வரும்பொழுது ராசி புத்துணர்ச்சி பெறுகிறது. நம்மளுடைய எண்ணங்கள் புத்துணர்ச்சி பெறுகிறது. சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். தேவையில்லாத பழக்கங்கள், லேசியா இருக்கிறது, சோம்பேறித்தனமாக சில விஷயங்கள் செய்வது, எந்திலையும் முயற்சி இல்லாமல் இருப்பது, கிளாரிட்டி இல்லாமல் செயல்படுவது, உறவுகளை மேன்மை பெறாமல் வாழ்வது, வாக்கு பலிதம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாமே குறைந்து முதல் மனசு நல்ல ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு அமைப்புகளை இப்ப நம்ம சிலதெல்லாம் கேட்டிருப்போம். சார் அவர் முதல் அப்படி இருந்தாரு சார், இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. முதல் ஏனா தானே இருந்தாரு, முதல் பாத்தீங்கன்னா நைட் லேட்டா தூங்குவாரு, காலையில லேட்டா எந்திரிப்பாருங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க இப்ப போதும், வாழ்க்கையில கொஞ்சம் உருப்படியா செய்வோம் அப்படிங்கிற அமைப்புக்கு வருவாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மனசை குறிக்கக்கூடிய ராசிக்குள்ளேயே வரும்பொழுது ஒரு பெரிய பல்ப் எரியற மாதிரி நம்ம மைண்ட்ல என்ன ஆகும், போதுண்டா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் உருப்படுறதுக்கு வழி பார்ப்போங்கிற ஒரு நல்ல புத்தி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, முதியோர்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தர்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, கல்யாணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களாம் சரி, எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடக்கக்கூடியது. ஒரு குரு பலனையும் கொடுக்குது. ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமண ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இல்லையா, பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் இல்லையா. குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து மனசை உத்வேகப்படுத்தி புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு. என்னென்ன மனசு புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு என்னென்ன கொடுத்தா நீங்க புத்துணர்ச்சி ஆவீங்க அது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான முறையில கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பயிற்சி. சனி பயிற்சி தொழில நிறைய மும்முரமாக போறீங்க. தொழில் வேலையில அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க, புரட்சிகள் செய்ய போகிறீர்கள். அதே சமயத்துல குரு ராசிக்குள்ள வரும்பொழுது அருமையான ஒரு மைண்ட் ஸ்டெபிளைஸ் ஆகிறது, டிஸ்ட்ராக்ஷன் குறைகிறது, சஞ்சலங்கள் குறைகிறது,
எல்லாமே வந்து ஒரு நேர்கோடாக போகக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல ராகு கேது பாருங்க, இது வரைக்கும் ராகு 10ஆம் இடத்துல இருந்து ஒரு தொழில ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாமல் செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு ஒண்ணு செய்யறது, நாளைக்கு ஒண்ணு செய்யறது, ஷேர் மார்க்கெட்ல போய் பணத்தை விடுறது, அதே சமயத்துல தேவையில்லாத ஒரு தொழில பண்ணி மாட்டிக்கிறது. 4ஆம் இடத்துல கேது இருந்து இடம், வீடு, தாயாருங்கிற சில விஷயத்துல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சில பிரச்சனைகள், ஹெல்த் பிரச்சனைகள், சொத்து தகராறு, தேவையில்லாத சேதாரம், வண்டி வாகனம், இதுல மாற்றங்கள், செலவுகள், இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தது. அருமையான ஒரு சேஃபான இடமாகிய கேது 3ஆம் இடத்துக்கும் ராகு 9ஆம் இடத்துக்கும் வருகிறார். இது என்னன்னா தந்தையார் கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் அது மாதிரி கொடுக்குமே தவிர ஜாதகருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஆண்டு கிரகம் வந்து அருமையான அமைப்புக்குள்ள வந்துட்டாருங்கிறதா உண்மை. 3 ஆண்டு கிரக அமைப்பும் நல்லா இருக்கு. ஸோ மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய புதன் பாத்தீங்கன்னா மாசத்தின் முதல் வாரமே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஏப்ரல் முழுதும் பாத்தீங்கன்னா நீச்சப்பட்டு சனி ராகுவோட சேர்ந்து ஏப்ரல் மாசம் மிகவும் துயரப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் மே மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மீண்டு வந்து அருமையான பலன்கள், நல்ல ஒரு தொழில் அமைப்பு, தொழில நல்ல ஆர்வம், முன்னேற்றம், வேலையில நல்ல ப்ரமோஷன், மாணவர்களுக்கு நல்ல படிப்புல நல்ல ஒரு உத்வேகமான ஒரு கான்சென்ட்ரேஷன், நல்ல ஒரு கான்பிடன்ஸ், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படியே மே 7ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக நம்ம பார்க்கலாம். மே 23 பாத்தீங்கன்னா இன்னுமே பெட்டருங்க. ஏன்னா மேஷத்துல இருக்கக்கூடிய 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராசி அதிபதியே பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம வந்து எது மாதிரி குறைகளோட நம்ம வாழ்ந்தோம், உண்மையில அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்வது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. ரிஷபத்துக்குள்ள மே 23ஆம் தேதி வர்றது இன்னுமே நல்ல அமைப்பு. ஜாதகர் இன்னுமே கிளாரிட்டியோட செயல்படுவார். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒரு நடுத்தர வயதினர், அரசு உத்தியோகத்துக்காக எழுதக்கூடியவங்க, சூரியனும் உச்சம் பெறுகிறார் பாருங்க மே 15க்கு அப்புறம். ஸோ அருமையான ஒரு அமைப்பு நிறைந்த ஒரு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு மே 7ஆம் தேதியிலிருந்தே அதை உணரக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வருது. சூரியனின் சஞ்சாரமும் ராசி அதிபதி ஆகிய புதனின் சஞ்சாரமும், சுக்கிரன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராகு சனியோட விலகி இருக்கிறார். ஸோ அது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ மே கடைசி நாட் பாத்தீங்கன்னா மேஷத்துக்கே வருகிறார். 11ஆம் இடத்துக்கே ராஜயோகாதிபதி வருவது இன்னுமே நல்ல விஷயம். ஸோ குழந்தைகள்னால ஒரு நல்ல பலன். போன ஏப்ரல், மே, பிப்ரவரி மாதம், அதாவது மாதத்தின் முதல் ஆண்டு 2025 ஆண்டின் முதல் 4 மாதங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள், விரயங்கள், குழந்தைகள்னால மெனக்கெடுதல், குழந்தைகளுக்கு உடம்பு கோளாறு, இத்தனை பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது. இப்ப படிப்படியாக எல்லாமே நற்செய்திகளாக பெனிஃபிட்ஸ் கொடுக்கிற மாதிரி, நம்ம நினைச்ச மாதிரி திட்டங்கள், தீட்டின திட்டங்கள் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரியும், ஒரு ஹோப் கொடுக்கிற மாதிரியும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கிற மாதிரியும், ஒரு அடுத்த 2 வருஷம் தொழில நம்ம என்ன பண்ண போறோம், வேலையில எது மாதிரி பண்ண போறோங்கிற ஒரு மிஷன், விஷன் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்க மாதிரியும், ஒரு தீர்க்கமான ஒரு மைண்ட் செட்டு, ஆம்பிஷன், உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த கிரகங்கள் அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இதை வந்து நன்றாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறது தான் என்னுடைய தீராத ஆசை. மிதுன ராசிக்காரர்கள் இது ஒரு பொற்காலம், இதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு பலாபலன்கள் இருக்கிறது, என்ன தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, இதெல்லாம் வைத்து பார்த்து நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்பு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், அதாவது அடுத்த 6 மாதங்கள், அப்புறம் அடுத்த 2-3 வருடங்கள் எப்படி இருக்க போகுது தெளிவா நம்ம பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.